சென்னையில் செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான செவிலியர்களை கைது செய்த போலீசார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர். அங்கும் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு பக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். தங்களது போராட்டம் தொடரும் என கோரி தனியார் மண்டபத்தின் வளாகத்தில் அமர்ந்து செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதிகாலையில் உறைய வைக்கும் குளிரையும் பொருட்படுத்தாமல் டார்ச் லைட் அடித்தும் கோஷங்கள் எழுப்பியும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். செங்கல்பட்டு, நந்திவரம், கொடுவாஞ்சேரி பகுதியிலும் ஆரம்ப சுகாதார நிலையம் வளாகத்தில் அமர்ந்து 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை முன்பும் செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதியான காலமுறை ஊதியத்துடன் கூடிய பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரி டார்ச் லைட் அடித்து அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவையிலும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இரவு பகலாக குழந்தைகளுடன் அமர்ந்து ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு முதலில் போராட்டம் நடந்த நிலையில் தற்போது அரசு மருத்துவமனையில் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் சென்னையில் செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தனர்.